மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி மாநகராட்சிக்கு வாடகை செலுத்தாத 81 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஹாசினி. திருச்சி மாநகராட்சிக்கு சொந்தமான மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கடைகள், கட்டிடங்கள் உள்ளன. இவற்றை தனியாருக்கு வாடகைக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விட்டுள்ளனர். இந்த நிலையில் திருச்சி மாநகராட்சி மரக்கடை, மேலப்புலிவார் ரோடு, ராஜா பார்க் உள்ளிட்ட பகுதியில் மரம், எலக்ட்ரிக்கல், ஆயில் கடை, எலக்ட்ரிக்கல் கடை, பிளாஸ்டிக் கடை, டைல்ஸ் மற்றும் செங்கல் கடை உள்ளிட்ட 81 கடைகள் தனியாருக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த 2 to 5 வருடங்களுக்கு மேலாக 50 கோடி ரூபாய் வரை வாடகை செலுத்தவில்லை என்பதாலும் மேலும் பழைய வாடகைக்கு மாநகராட்சி வசூலித்து வந்தனர். இதனை அடுத்து கடந்த புதிதாக கூடுதலாக வாடகை சேர்த்து கட்ட சொல்லி மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் இந்த 81 கடையை சேர்ந்தவர்கள் யாரும் 2 to 5 வருடத்திற்கு மேலாக வாடகை கட்டாமல் இருந்துள்ளனர். அவர்களுக்கு மேலும் அவர்களுக்கு விடப்பட்ட கடைகள் உள்வாடகையாக ஒரு கடையை 2 கடைகளாகவும் பிரித்து வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனில் திருச்சி மாநகரத்தை சேர்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தற்போது கடைக்கு சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒரு சில கடைகள் சீல் வைக்கும் போது பூட்டை திறக்காததால் கடப்பாறை கொண்டு உடைத்தும் மாநகராட்சி சார்பில் பூட்டு போட்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி 2023 விதிமுறைகளின்படி சீல் வைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக திருச்சி கோட்டை காவல்துறை ஆணையர் சிபின் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் 81 கடையை சேர்ந்தவர்கள் மாநகராட்சி ஒரு சில இடங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் 5 வருடத்திற்கு மேலான வாடகை கட்ட வேண்டும், புதிதாக கூடுதல் வாடகை சேர்த்து கட்ட வேண்டும், இல்லை என்றால் கடையின் ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்து கையகப்படுத்தப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். 81 கடையில் சீல் வைக்கும்படி நடைபெற்று வருவதால் திருச்சி மாநகராட்சி மேலப்புலிவார் ரோடு பகுதியில் உள்ள மாநகராட்சி வரி வசூல் செய்யும் மைய அலுவலகத்தில் வியாபாரிகள் கூடியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.